செய்தியை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் விவகாரத்தில் தனது கருத்து திருத்து வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்கள். லாவண்யா, இன்று காலை மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உயர்கல்வி துறை அமைச்சர் பல்கலைக்கழகங்களில் வேந்தர் தொடர்பான கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில தற்போது அவர் ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த மறுப்பு அறிக்கையில் மாநில உரிமைகளுக்கு எதிரான எந்த கருத்தையும் தான் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாநில உரிமைகளை பறிக்கிற வகையில் எனது கருத்து அமைந்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும், அது போன்ற எந்த கருத்தும் கூறாத போது இத்தகைய வாதங்களை முன்வைப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழக பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களாக முதலமைச்சர் பொறுப்பேற்பது குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரிய நேரத்தில் கொள்கை முடிவெடுப்பார் என்றுதான் கூறியதாகவும், தற்போதுள்ள நிலை குறித்து தான் எந்த கருத்தும் கூறாத போது அதற்கு மாறாக இத்தகைய செய்திகள் வெளிவந்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அதை தான் மறுப்பதாகவும் குறிப்பிட்டு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.